ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல அண்ணங்காரனோ பாஸ் ஆகிட்டா, அக்கா காரிக்கும் கல்யாணம் ஆக போகுது. அந்த சந்தோஷத்துல மறுபடியும் ஃபேமிலியா கூடி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவையும் கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு கூப்பிடுவாங்க. ஹீரோயின் இல்ல அவரை கூப்பிடாதீங்க, என்ன நேத்து தான் எங்க சார் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வெளியில தெரிஞ்சுச்சுன்னா தேவையில்லாம அவருக்கு தான் நிறைய பிரச்சனை வரும், அதனால இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்றா. ஹீரோ அந்த ஆளுக்கு வேற பொழப்பே இல்ல, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான்னு காண்டாவாம். அக்கா காரி தான், நீ சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது, ஆனா நம்ம ஜஸ்ட் ஃபேமிலி மட்டும்தான் இருப்போம், நம்ம ஃபேமிலியை தாண்டி இந்த இடத்துல வேற யாருமே வரமாட்டாங்க, யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா என்னோட ஆளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம், ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால கண்டிப்பா வரட்டும், அவன் வரதுல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே இந்த ஐடியா எல்லாருக்குமே ஓகேவா படுது. ஹீரோ வீட்டை விட்டு வெளில வந்தா ஹீரோயின் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கேப் மாஸ்க்னு எல்லாத்தையும் கொடுக்குறாளா. ஹீரோ இதெல்லாம் போட்டுட்டு வர முடியாது, இத்தனை நாள் நான் வந்துட்டு தானே இருக்கேன், யாருன்னா பார்த்தாங்களான்னதுக்கு யாருன்னா பாக்குறாங்களோ பார்க்கல, ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்காது, நம்மளே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கேப்பை மாட்டி விடுறா. அவ பக்கத்துல வந்தாலே 10 அடி வேலைக்கு பயந்து ஓடிட்டு கிடக்கா. இவன் வேற என்னதான் ஜீப்ரா ஆண்டி கேட்டு சீதனத்தை இவங்களால கொடுக்க முடியலனாலும் ஒண்ணுமே இல்லாம தான் பொண்ணு அனுப்பக்கூடாதுல, அதனால அவளுக்குன்னு தனியா அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு வச்சுக்கோன்னு சொல்லி செக் போட்டு அவங்க அப்பா கொடுக்குறாரு. நாலு பின்ன உனக்கு எதனா வேணும்னா வாங்கிக்கோன்னு அவங்க அம்மா இன்னும் உருன்னே இருக்காங்க. அக்கா கரை அனுப்பி விட்டு அவங்க அப்பா திட்டுறாரு, மூஞ்சி ஏன் இப்படி விடியாத மாதிரி வச்சுட்டு கிடக்க, இப்ப என்ன கேடு வந்துச்சுன்னு கேட்டா எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவரு கல்யாணம்னு வந்து கூட இருக்க கொள்ளிக்கிட்ட சொன்ன இவரை பிடிச்ச பொண்ணு இருக்கல, அது பயங்கரமா கத்துது, யாரை கேட்டு நீங்க இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல, ஓயாம உங்களை விட்டுட்டு போற அவளை கல்யாணம் பண்ண போறேங்கிறீங்க, கல்யாணம் ஆன அப்புறம் விட்டுட்டு போனா என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க, நீ யூஸ் பண்ணிருக்கீங்கன்னதோ கூட இருக்கவர் உனக்கு என்ன பைத்தியமா, அவன் உங்ககிட்ட அந்த தோனியில பேச கூட இல்ல, நீ பாட்டு உளறிட்டு இருக்காதுன்னு சொல்லி அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டாரு. இவனோட ஹெட் கிட்டயும் வந்து கேக்குறான் ஹீரோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவகிட்ட இப்படிலாம் சொல்லி வச்சுங்க, சும்மாவே ஓவரா பண்ணிட்டு இருப்பா, இப்ப இன்னும் ஓவரா பண்ணிட்டு இருக்கானதுக்கு, டே எல்லாமே உன் நல்லதுக்கு தான், நீ வளர்ந்து வந்துட்டு இருக்க, இப்ப இப்படி ஒரு ரூமர் வெளில ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது உன்னோட கெரியரையும் பாதிக்கும், உன்னோட நார்மல் லைஃபையும் பாதிக்கும், அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. ஹீரோயின் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அங்க வந்து என்ன விஷயம், எதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, ரெங்க நானும் அக்கா கல்யாணத்துல டான்ஸ் ஆடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம், ஆனா என்ன அளவுனா சின்ன வயசுல இருந்து சுத்து போட்டாலும் எனக்கு அது மட்டும் வரவே வராது, நான் மட்டும் அசிங்கப்பட போறணும்னு பயமா இருக்கு, நீங்க தான் ஐடியலா இருந்திருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு டான்ஸ் நல்லாவே தெரியும், கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஸ்டார்டிங்ல முடியாதுன்னு இவ ரொம்ப கெஞ்சவே சரி ஓகேவான்னு சொல்லி தரான். ஹீரோயின் காமெடியா ஆடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல கத்துக்கிட்டா, ரொம்ப நேரம் பிராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆகவே அங்கேயே அப்படியே ரெண்டு பேரும் டயர்ட்ல பக்கத்துல படுத்துடுறாங்க. ஹீரோயின் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா ஆடுறலன்னு ஹீரோவை திரும்பி பார்த்ததும் தான் ஹீரோக்கு புரியுது, இதுக்கு மேலேயும் தேவையில்லாத வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து எழுந்து போயிட்டாங்க. சிலுக்குக்கு அவளோட ஒரிஜினல் அம்மா இருக்காங்களா, அவங்க ஓயாம கால் பண்ணிட்டே இருக்காங்க, இவளும் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா. அந்த அம்மா கறி அடங்காம ஆபீஸ் நம்பருக்கே கால் பண்ணிட்டா. அந்த சப்பி பொண்ணு தான் காலை அட்டென்ட் பண்ணிருக்கா. மேம் உங்களுக்கு கால் வந்திருக்கு, நீங்க பேசுங்கன்னு சொல்லவே இவளும் அட்டென்ட் பண்ணா. இவங்க அம்மா காரி தான். யூஜோ உன்கிட்ட நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ டக்குன்னு கட் பண்ணிட்டு கத்துறா, யார் கால் பண்றாங்க என்ன எதுன்னு விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டுதான் அந்த பொண்ணு, இல்ல உங்களோட அம்மான்னு சொன்னாங்க அதனால தான் கொடுத்தோன்னதும் தான் இது சரி கொஞ்சம் அடக்கி வாசிப்பமேன்னு சைலண்டா ஆகிட்டு சரி ஓகே வேலையை பாருன்னு. இவ பிரெக்னெண்டா இருக்கா, இவளே ஃபீல் பண்ண மாட்டா, இவளுங்க என்னமோ ஆடிட்டு கிடக்காளுங்க. அவ பிசினஸ் மீட்டிங்காக ஃபாரின் போக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது, ஆனா நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளோட பேர் அந்த ஷெட்யூல்ல இருந்தே எடுத்து வச்சிருக்காளுங்க. இவளுக்கு அப்புறம் அந்த பொசிஷன்ல வரணும்னு ஆசைப்படுது இல்ல, அது பார்த்து வச்ச வேலைதான் இது. உடனே இவ செம்மையா பிடிச்சு கத்துறா, யார் உனக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்தது, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு என்னோட ஷெட்யூல மாத்தி வைக்கிறதுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கத்தோம். அதுக்கு அந்த சப்பி பொண்ணு தான், இல்ல நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க ரீசன்னதும், நான் பிரெக்னெண்டா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது என்னோட தனிப்பட்ட விஷயம், நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் டிராவல் பண்ணக்கூடாது, எனக்கு இது முடியல அது முடியலன்னு, உங்களோட வேலையை மட்டும் பாருங்கன்னதோ சரி ஓகே நாங்க எல்லாத்தையுமே மறுபடியும் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹீரோயின் சுத்தி முத்தி பாப்பா, இவ மட்டும் தனியா இருக்கவே வந்து உட்கார, என்ன திடீர்னு கரிசனு என் கூட வந்து உட்காருன்னதுக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க நீங்க எல்லாருக்குமே தெரியும், இதுல நான் வேற டேபிள்ல உட்காந்தா நம்மளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கோசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனாலதான் நீ சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவளுக்கு அந்த ஃபுட் ஒத்துக்காம வாமிட் வருது. ஹீரோயின் என்னாச்சுன்னு தான் கேப்பா, அதுக்குள்ள எல்லாருக்கும் கத்தி நீயே காட்டி கொடுத்துறாது, உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி கத்தி விட்டு இது அங்கிருந்து ரெஸ்ட் ரூம் ஓடிட்டு ஹீரோயினா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் போட்டுட்டு அவளும் ரெஸ்ட் ரூம் வந்து பாக்குறா அது ஓகேவா இருக்குன்னு. அந்த இடத்துல சப்பி பிள்ளை தான் இருக்கு. வாமிட் எடுக்கலாம் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வந்தவ அங்க இந்த பொண்ணு இருக்கவே வேற இடத்துக்கு ஓடிட்டாப்புல. இப்ப இந்த பொண்ணு கிட்ட வந்து ஹீரோனா அவ இங்கதான் வாமிட் பண்ண வந்தா, இப்ப காணுமே எங்க போயிருப்பான்னதுக்கு தெரியல, இப்பெல்லாம் அவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நாங்களும் ஒவ்வொன்னும் பார்த்து பண்ணா அதுவே அவங்களுக்கு ரொம்ப என்னமோ அவங்கள நாங்க தாழ்வு மனப்பான்மையோட பாக்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பாக்குறாங்க, வெயிட்லாம் நிறைய தூக்குறாங்க, அது எப்படி
எப்படி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க அவங்க ஃபேமிலி மெம்பர் தானே, நீங்க சொன்னா கொஞ்சம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த கோச்சோட அப்பா ஒரு சைக்கோ போட்டு அந்த பையனை அந்த அடி அடிச்சு வச்சிருக்காரு. அவரோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ண சொல்லி புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு ஃபுட்பால்ல. அந்த ட்ரீம் படி நீ போக கூடாது, எனக்கு அப்புறம் நீ தானே அதுக்கு வாரிசு, அப்ப நீ இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணவே அவனுக்கு விருப்பம் இல்ல. என்ன அடிச்சு கொன்னாலும் சரின்னு சொல்லி கத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ரேங்கோ என்னடா இந்த பையன் வரவே காணுமேன்னு சொல்லி அவனுக்காக காத்துட்டு இருப்பா. அவன் வந்ததும் ஓடி போய் பாக்குற, பார்த்தா வாயெல்லாம் அடிச்சு அவங்க அப்பா உடச்சு அமைச்சிருக்காரு. பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி அவனுக்கு மெடிசன் போட்டுட்டு கேக்குறா. இவன் அந்த வீட்டை விட்டு யாருக்கும் சொல்லாம வெளியில வந்ததுக்கு ரீசன் கூட அதுதானா, அவங்க அப்பா அவரோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ண சொல்லி இவன் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஆனா இப்ப மறுபடியும் கண்டுபிடிச்சு வந்துட்டு நீ அதை தான் பண்ணி ஆகணும், உனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவ்வளவு பெரிய சொத்து இருந்தோம் அவங்க கிட்ட அந்த உண்மையை சொல்லல அப்படிங்கறது உனக்கு எதனா கோவம் இருக்கா, நான் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கேக்குறான். இவ இந்த விஷயத்த நீ சொல்லாம இருந்ததுல எனக்கு கோவம் இருக்கு, ஆனா நீ பண்ணது சரிதான், பெத்தவங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, பிள்ளைங்கன்னா என்ன வேணா நம்ம சொன்னாலும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது, அது எப்பயுமே தப்பு தான், நம்மளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, உனக்கு அதுதான் பிடிக்கும்னா நீ அதையே பண்ணிக்கோ, அதனால நான்லாம் எந்த விதத்திலும் டிசப்பாயிண்ட் ஆகல, என்ன நினைச்சு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்றா. உனக்கும் செம்ம சந்தோஷம், பரவாயில்ல நீ என் பக்கம் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அத்தையும் மாமாவும் பாட்டியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இந்த பையனுக்கு ஒரு சயின்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா அதுக்கு இவ்வளவு செலவாகுமா, நம்ம கிட்ட காசு இல்ல, என்ன பண்றதுன்னு அதுக்கு பாட்டி நல்லதா 4 வார்த்தையா பேசிட்டு போறாங்க. எப்பயும் போல எதனா விளங்காத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும், சும்மா இவ்வளவு எல்லாம் பணம் கட்டி படிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, பிள்ளை அவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்து என்ன பலன்னு, அம்மா அப்பா முட்டாளா இருக்கீங்களே, ஒன்னுத்துக்கும் அதுவாத உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், இதுக்கு மேல இதை பத்தி யோசிக்க கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களையும் நல்ல மண்டையை குழப்பி விட்டு போயிட்டாங்க. அவனுக்கு அங்க படிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய ட்ரீம் போல, ஆனா அதுதான் நம்மளால முடியலன்னு சொல்லி ஹீரோயின் வீட்டு மாடியில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோவும் ஆமையை கூட்டிட்டு சும்மா வாக்கிங் மாதிரி வந்திருப்பா. அப்ப இவனை பார்த்ததும் அந்த குட்டி பையன் கேக்குறான், அங்கிள் நீங்க ஐடலா இருக்கீங்கல்ல, நிறைய காசு உங்களுக்கு அப்ப கிடைச்சிருக்குமானதுக்கு ஹீரோ அவ்வளவுலாம் கிடைக்காதுடா, நம்ம ஒர்க் பண்றத பொறுத்து நம்ம எவ்வளவு ஃபேமஸா இருக்குங்கிறத பொறுத்து, ஏன் உனக்கு அதுல இருந்தா சேரணும்னு ஆசை இருக்கானதுக்கு, இல்ல அங்கிள் எனக்கு படிக்கணும்னு தான் ஆசை இருக்கு, நிறைய காசு சம்பாதிக்கிற மாதிரியான எதனா வேலையில சேரணும்னு ஆசை, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஹீரோ, அதுக்கு நீ நல்லா படிச்சாலே உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்குங்கிறான். அதுக்கு அந்த குட்டி பையனோ சின்ன பையனா இருந்தாலும் மெச்சூர்டா ஒரு பதில சொல்றான், காசு சம்பாதிக்கணும்னா நல்லா படிக்கணும், ஆனா இங்க அந்த படிப்புக்கே நம்ம நிறைய காசு செலவு பண்ணா மட்டும்தான் கிடைக்குங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும், சரி ஓகே அங்கிள் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறது ஹீரோக்கு சுத்தமா புரியவே இல்ல. பாவம் பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டான். ஹீரோ என் அம்மா இன்னும் அக்கா கறிக்கிட்ட பேசவே இல்லை, எதுக்குன்னா சரி அவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவங்க சொன்னப்போ உங்க பேச்சுல எனக்கு நம்பிக்கை இல்ல, ஒரு வாட்டி நான் வேணா ரெக்கார்ட் பண்ணிக்குவான்னு கேட்டிருப்பா, அதை இப்போ வரைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கோவத்துல நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எதுக்குமா இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு, ஆமாடி நான் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஓவரா தான் தெரியும், என் பேச்சுல நம்பிக்கை இல்லாதவகிட்ட நான் எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டாங்க. கல்யாணம் வேற நெருங்கிட்டே இருக்கு, இவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அக்காவை பிரிஞ்சு நாங்க எப்படி இருக்க போறோம்னு, அதுக்கு ரொம்ப நடிக்காதீங்கடி, எப்ப நான் இங்க இருந்து கிளம்புவேன் திங்ஸை யூஸ் பண்ணலாம் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்னமோ நடிப்பான்னு நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஜாலியா 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அண்ணங்கார வந்துட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு சொல்லி வெளில கூட்டு போயிட்டா அக்கா கரையை, அவளுக்கு நான் கொஞ்சம் காசு கொடுக்குறான், உனக்கு தேவையான எதனா பொருளை வாங்கி வச்சுக்கோ, உங்க மாமியார் வீட்லயே இருந்தாலுமே உனக்குன்னு சிலது தேவைகள் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த காசுல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவ எதுக்குடா நீ இப்பதான் வேலைக்கு போயிருக்க, எனக்கு ஏண்டா இந்த காசெல்லாம் எதுக்கு, இத்தனை வருஷமா நான் இருக்க வேண்டிய இடத்துல எப்பயுமே நீ தான் இருந்த, ஒரு வார்த்தை நீ வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா இருக்க நான் ஏண்டா சம்பாதிக்கணும்னு கேட்கவே இல்லை, என்ன நல்லபடியா பத்திரமா தான் பாத்துக்கிட்டேன், இப்படி பார்த்தாலும் என் செல்ல தங்கச்சியை நான் மிஸ் பண்ணுவா அப்படின்னு அவ்வளவுதான் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா. அவளால இதுக்கு மேலே எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரேயனுக்கு ஒரு ஹேண்ட் பேக் கிஃப்டா வாங்கி கொடுக்குறா, கல்யாணம் ஆகி போக போறதுனால. ஹீரோயினுக்கு கண்ணுல சர்ஜரி பண்ணிட்டா, ஏன்னா ஹீரோயினுக்கு கண்ணாடி போடலன்னா கண்ணே தெரியாதுல்ல, இப்ப அதுக்காக சின்னதா ஒரு மைல்டு சர்ஜரி மாதிரி பண்ணிருக்கா. டைரக்டா அவங்க அப்பாவை பாக்குறது, அவங்க அப்பா ஏண்டாமா இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்க, இப்ப அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமா என்னன்னு கேக்குறாரு. இல்லப்பா ரொம்ப நாளாவே நான் ஹீரோயினுக்கு கண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு காசு சேர்த்து எடுத்து வச்சிருந்தேன், ஆனா அவளுக்கு மட்டும் செஞ்சுட்டு ரேயனுக்கு செய்யலன்னா தப்பாகிடும்ல, அதனாலதான் அவளுக்கு ஒரு பேக் வாங்கி கொடுத்தேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் கூட சும்மா உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு மறுபடியும் மாடிக்கு வருவா. ஹீரோயினுக்கு கிளாஸ் கழட்டினது இப்ப கண்ணாடியே போடாமலே கிளியரா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ சின்ன ப்ராப்ளம் தான் இருந்திருக்கு, அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அக்காவா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த எவ்வளவு ட்ரை பண்றா, ஆனா அவங்க அம்மா கோவமா பேசிட்டு அவங்க வந்து ரூமுக்கு வந்துட்டு அவங்களே கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இப்ப அவங்க பொண்ணு பெர்மனண்டா பிரிய போறாங்கல்ல, அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள குத்திட்டே கிடக்கு, அவகிட்ட இப்படி பேசக்கூடாதுதான், இருந்தாலும் அந்த கோவத்தை காமிச்சே ஆகணும்னு வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா காரியோட கல்யாண டேட்டும் வந்துருச்சு, இவ கியூட்டா தான் ரெடியாகி வந்திருக்கா, ஆனா அவங்க மாமியாரு இவளை விட ஒரு படி போயிட்டு கப்பல் மாதிரி இருக்கு, கார்ல நல்ல ஜிகு ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து இறங்குறாங்க. எல்லாருக்குமே செம காண்டு
டிமாண்ட் ஆகுது. ஏன்னா கல்யாண பொண்ணுதான் அந்த இடத்துல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதை கெடுக்கிற விதமா இவங்க வந்திருக்கவே அக்கா கறியோட ஆளே என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு எங்க அம்மா கறி பண்றதுக்கு என்ன தண்டிச்சிடாதன்னு சொல்லுவாரு. இவ பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா இருந்தாலும் உங்க அம்மா எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா, என் பொறுமையை உச்சுக்கு சோதிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு வார்னிங்கையும் கொடுக்குறா. ஜீப்ராண்டி சீன் போட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அவங்க வீட்டுக்காரி இது கொஞ்சம் பைத்தியம், நான் இதுக்கு தனியா சொல்லி புரிய வைக்கிறேன், நாங்க வந்து இழுத்துட்டு போயிட்டாரு. நல்லபடியா இவங்களோட கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்து முடிப்பாங்க. லாஸ்டா அவங்க அம்மா பேசுறதுதான் பயங்கர எமோஷனலா இருக்கும். நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா காலம் ஃபுல்லா இதுக்காக நான் நொந்து கட்டிட்டு என் வாழ்க்கையை நானே வெறுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவேன். உன் மேல பயங்கர கோவமா கடுகடுன்னு பேசிட்டு இருந்தேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னால ஏத்துக்க முடியல. என் பொண்ணு என்னைக்கோச்சும் ஒரு நாள் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சேன், ஆனா அந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வருங்கிறத என்னால ஏத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. அந்த வெறுப்புல தான் நான் ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு இருப்பேன். என்னோட வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய கிஃப்ட்னா என்ன தெரியுமா, அது நீதான். என்ன எல்லார் மத்தியிலையும் உயர்ந்த இடத்துல உட்கார வச்சதும் நீதான். என்ன மன்னிச்சிருச்சாலும் நீ சந்தோஷமா வாழணும், அது மட்டும் தான் முக்கியம்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. அவ்வளவுதான், அக்கா காரியம் அழுதுட்டே வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பெரியங்கன்னு எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் ஃபேமிலி போட்டோல ஹீரோவை மிஸ் பண்ணாங்க, ஆனா அக்கா கரியோட கல்யாணத்துல ஹீரோவையும் கூட நிக்க வச்சு ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்தது ஜீப்ராண்டியை சும்மா விடுவாரா, என்னடி இது சிங்குச்சான் சிங்குச்சான் என்ன பாரு சிங்குச்சான்னு, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா மானங்கட்டவளே, கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாவே இல்ல, ஒரு மாப்பிள்ளையோட அம்மா நீ, அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்ல, ஒரு குரங்கு கிட்ட கூட ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சிடலாம் போல, ஆனா உன்கிட்ட என்னால சத்தியமா சொல்லி புரிய வைக்க முடியலன்னு கத்தி விட்டு போயிட்டாரு. கல்யாணத்தை முடிச்சிட்டு டைரக்டா இவங்க ஷூட்டிங்காக வந்திருக்காங்க. ஆனா ஷூட்டிங்ல இடம் மாத்தி வச்சுட்டோம், உனக்கு நாங்க மெசேஜ் அனுப்பிச்சோமே நீ பாக்கலன்னதுக்கு இவ கல்யாண ஜோர்ல நான் பாக்கல, சரி உடனே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி ½ an hour மேல அந்த இடத்துக்கு லேட்டா தான் வந்திருக்கா. ஹீரோவையும் ரெடி பண்றதுக்காக கூட்டு போயிட்டாங்க. இந்த டைரக்டருக்கு எல்லாமே நேச்சுரலா இருக்கணுமா, கிசிங் மார்க் வரையறாங்க, இது பெயிண்ட் பண்ணது பச்சையா தெரியுது, எனக்கு இப்படி இருக்கிறதுலாம் விருப்பம் இல்ல, அந்த ஹீரோயினும் கொடுக்க மாட்டேங்கிற, வேற வழி இல்ல, நீ தான் இதை பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயின் நான் எதுக்காக பண்ணி ஆகணும்னா, ஆமா நீ தானே ½ an hour லேட்டா வந்த, இல்லன்னா நாங்க வேற எதுனா ஏற்பாடு பண்ணிருப்போம், இப்ப உன்னால லேட் ஆனதுனால நீ தான் கொடுத்தாகணும்னு ஹீரோயினும் வேற வழி இல்லாம இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோக்கும் நெஞ்சு படபடன்னு துடிச்சிட்டு கிடக்கு. ஹீரோயினா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி கன்னத்துல தாடையில எல்லாம் கொடுத்துட்டா. அந்த டைரக்டர் இது பத்தாது லிப்ஸ்லயும் ஒண்ணு கொடுங்கறாரா, இவ இல்லன்னா அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே நிக்கிறா. இவர் வேற போட்டு புஷ் பண்ணிட்டே இருக்காரு. ஹீரோ சரி ஓகே நானே கொடுக்குறேன் நீ அப்படியே நில்லுன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேருக்குமே பயங்கர ஆக்வர்டா இருக்கு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.